அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நடக்க வேண்டும். கடன் தொல்லையாக இருந்தாலும் அதை போல மற்ற தொல்லைகளாக இருந்தாலும் அதெல்லாம் நம்மிடம் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள். அதை போல நாம் செய்த பாவத்திற்கு ஏதாவது நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு எல்லாம் இரவு நேரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய ஒன்று. இது எல்லோருக்குமே கிடைக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புகாரிலே 1145வது ஹதீஸாக நபி தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ் வானத்திற்கு இறங்கி இரவில் 1/3 இறங்குகிறான். அந்த நேரத்திலே இறைவன் கூறுகிறான், என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கிறேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு நான் இந்த நேரத்திலே கொடுக்கிறேன். யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னித்து விடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் இறைவன் முதல் வானத்திலே இறங்கி வந்து இந்த அடியார்களிடத்திலே கேட்கிறான். இரவின் இறுதி பகுதியிலே அந்த நேரத்திலே நாம் தூங்கிக் கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்திலே நாம் இறைவனிடத்திலே கேட்கக்கூடியதை அங்கீகரிக்கிறான் இறைவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இரவிலே இந்த நேரத்திலே கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆக இரவில் 1/3 அதாவது சஹருடைய நேரம், அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவன் கேட்கிறான், நான் உங்கள் பாவத்தை மன்னிக்க வந்திருக்கிறேன், உங்களுடைய துவாவை அங்கீகரிக்கிறேன் இந்த நேரத்தில் என்கிறான். ஆக அருமை சகோதரர்களே, இரவில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள்.